வடபழனியில் ஒரு நட்சத்திர ஹோட்டல் பக்கம் போயிருந்தோம். அங்கே என்னாச்சுன்னா, ஒரு கட்சி மாநாடு. என்ன அது, இது கட்சி மாநாடா இல்லை கோயில் திருவிழாவா, உள்ளூர் திருவிழாவா இல்லை கிராமத்து திருவிழாவான்னு ஜெகஜோதியாக இருக்குது. பார்க்குறோம்ல இது மாதிரி. என்னன்னு கொஞ்சம் ஒத்து பார்த்தா ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர், ஆடியோ, அது தொடர்பான நிகழ்வு. என்னங்க அதில் பார்த்தாக்கா திரையுலக பிரபலங்கள், இன்னும் சொல்ல போனால் அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ வெற்றி பெற்றார்கள்ல, அந்த ஜிகே குமரன், தமிழ் அந்த குமரன், அவங்க அவர் தொடர்பான அனைவரும் வந்து அதில் மிகப்பெரிய லெவலில் கலந்துக்கிட்டு அவர்களுடைய கார்கள் மட்டுமல்ல நடந்து எல்லோரும் கூட பேசிக்கிட்டு எல்லோரும் கூடயும் ஒரு பெரிய உணவு திருவிழாவும் நடக்குது. என்னங்க இது அப்படின்னு பார்த்தா, இது தவிர வந்து பொதுமக்கள் மட்டுமல்ல பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹாப்பி ராஜ் என்ற ஒரு திரைப்படத்துடைய ட்ரெய்லர், ஆடியோ ரிலீஸ் தான். வழக்கமாக வந்து இப்போ அண்மை காலத்தில் என்னாச்சுன்னாக்கா, இப்போ அந்த படப்பிடிப்பில் பயன்படுத்தப்பட்ட தளவாடங்கள், அந்த செட்டில் போடப்பட்ட அனைத்து வந்து பார்வைக்க வச்சிடறார். அது ஒரு விளம்பரத்தோடு இன்னொரு யுத்தியாக கையாளப்பட்டு, அது வந்து இப்போ அண்மை காலத்தில் சிவகார்த்திகேயனுடைய படத்தில் வள்ளூர் கோட்டத்தில் அதை செஞ்சு அதை பார்ப்பதற்குன்னே நிறைய பேர் போனாங்க, வந்தாங்க, அது செய்தார்கள். இதில் என்னாச்சுன்னா, ஒரு ஹீரோ நடிக்கிறதுல ஒரு டாப் ஹீரோ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஒரு எளிய ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர்ஸு, புதிய தயாரிப்பாளர்கள் வரும்பொழுது எப்படியெல்லாம் ஒரு ஊக்கப்படுத்தணும், ஆர்வப்படுத்தணுங்கிறதுல தெளிவாக இருந்து செய்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு வளர்ந்த ஒரு தேசிய விருது பெற்ற ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். ஆனால் இசை என்பது ஒரு புறமே இருந்தால், நடிப்பில் ஒரு ஸ்கூல் பையனா, ஸ்கூல் பையன் காதலிக்கிறானா, ஏப்பா கூடுப்பா, இந்த இதெல்லாம் கௌரவ கொலையெல்லாம் நடக்குதுல்ல, அது மாதிரி ஒரு வன்முறை பிரச்சனையா, கூடுப்பா ஜிவி பிரகாஷை, காதல் மட்டும்தான், காதல் வந்து சுற்றி வாங்கப்பா, மரத்தை சுற்றி வாங்கப்பான்னு இல்லாமல் காதலை காதலாக செய்ய வேண்டும். அப்படின்னா யார்ப்பா, ஜிவி பிரகாஷை கூடுப்பா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய தயாரிப்பாளர்களை ஒருங்கிணைத்து புதிய இயக்குநர்களையும் புதிய டெக்னீஷியன்களையும் அவர் நிறைய ஊக்கப்படுத்திட்டு வர்றார். அப்படி ஒரு படம் தான் ஹாப்பி ராஜ். இதில் என்னாச்சுன்னா, இவரே ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர், தன்னுடைய படத்துக்கு ஒரு இளைஞரை வந்து இசையமைத்து அதை ஒரு சிறப்பித்து கொடுத்துருக்கிறார். அதுபோல் ஒரு புதிய இயக்குனர். இதெல்லாம் வந்து பேரெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா படம் வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் சொல்வதற்கு பதிலாக பிரதீப் ரங்கநாதனோட அசோசியேட்டாக இருந்த நண்பர் அவர் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால், ஒரு அந்த மியூசிக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், டான்ஸ் மாஸ்டர் ஏதோ வாங்கப்பா ஒரு டான்ஸ் பண்ணுங்கப்பான்னு சொல்லாமல் அந்த வரக்கூடிய அத்தனை பாடல்களுக்கும் ஒரு இளைஞரையே இந்த பாட்டு, அது மாதிரி சில விஷயங்கள் டான்ஸு கம்போசிங் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்க, எப்பப்பா படப்பிடிப்பில் வந்து இவர் டான்ஸ் மாஸ்டராக என்னப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் படப்பிடிப்பு முழுமையும் செய்திருக்கு. அவர் சொல்கிறார், நான் நிறைய படங்களில் நான் வந்து டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன், கார்டு வாங்குறது காசு இல்லை, அதாவது அந்த சங்கத்தில் இப்போ ஒரு பெரிய தொகை 1 லட்சம் அது மாதிரி கூட இருக்கலாம், அது என்ன தொகைன்னு நம்ம உறுதி இல்லை, அது வந்து இல்லைங்கிறதுனால செய்தார். அந்த வாய்ப்பையும் கொடுத்து செய்திருக்கிறார். இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆமாம், திரைப்படம் என்பது கருத்து கந்தசாமிகளும் கொள்கை கோமேதங்களும் சொல்லக்கூடியதில் ஒரு ஹாப்பியாக ஒரு டான்ஸ்மார்க்கு போகிறாங்க, என்னாச்சும் ஒரு குவார்ட்டர், ஒரு கட்டிங்கு, ஒரு 3 hours 2 hours இருக்குல்ல, அந்த லெவலில் குடும்பத்தோடு போய் குளிக்கக்கூடிய ஒரு படமாக பண்ணுறாங்க. வரப்போகிற இந்த மாதத்தில் வெளியாக போகுது. போய் குடும்பத்தோடு தயாராகிடுங்க. அந்த பட்ஜெட் வந்து திட்டமிடும்போது இதே ஒரு பட்ஜெட்டாக பண்ணி, அது இல்லாமல் அந்த ரேகாமா பிஆர்ஓ வந்து ஒரு பெண் பிஆர்ஓ, அது ஒருங்கிணைத்திலையும் அவர் வந்து எல்லாரையும் அழைச்சி கொண்டு நிற்க வைக்கிறதுல இன்றைக்கி ஒரு லீடிங் பிஆர்ஓ இருக்காங்க. அதையும் நீங்கள் பாருங்களேன்.